அன்புள்ளம் கொண்ட விஆர்ஸ்டோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜனவரி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். முதல்ல எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப எந்தெந்த ராசியில இருந்து எந்த ராசிக்கு பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். சூரிய பகவானவர் தனுசு ராசியில இருக்கிறார். ஜனவரி 15க்கு பின் மகர ராசிக்கு சஞ்சரிக்கிறார். செவ்வாய் பகவானவர் தனுஷ் ராசியிலே இருக்காரு. ஜனவரி 16க்கு பின் மகர ராசியில பயணிக்கிறார். அதே மாதிரி புதன் பகவானும் தனுசு ராசியில தான் இருக்காரு. ஜனவரி 17க்கு பின் மகர ராசியில சஞ்சரிக்கிறார். சுக்கிர பகவானவர் ஜனவரி 12 வரை தனுசு ராசியில இருப்பார். அதுக்கப்புறம் மகர ராசிக்கு பயணிக்கிறார். சோ இந்த 4 கிரகங்களின் பயிற்சியானது அடுத்த மாசத்துல, அதாவது 12, 15, 16, 17 இந்த தேதிகள்ல நடக்குது அப்படிங்கிறதும், அதே மாதிரி சனி பகவானவர் மீன ராசியிலையும், ராகு பகவானவர் கும்பராசியிலையும், கேது பகவானவர் சிம்ம ராசியிலையும், மிதுன ராசியிலே குரு பகவானும் இருக்கார். இந்த அமைப்பு எந்த மாதிரியான மாற்றங்கள் தரும்னா, அதிகப்படியான போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி அரசாங்கம் பேசுற மாதிரியும், அதே மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள், அதாவது வீடு கட்டித்தரேன் அப்படிங்கிற மாதிரி வாக்குறுதிகளை அரசாங்கம் கொடுக்குற மாதிரியும், அதே மாதிரி ஸ்கூல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல புரட்சி ஏற்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயங்களை பத்தியும் இந்த காலகட்டத்துல அரசாங்கம் பேசும். மத்திய அரசாங்கமே ஸ்கூல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஒரு புதுமையான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மக்களை அதுல செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு கொண்டு வருவாங்க. சிபிஎஸ்இ கல்வி முறை இன்னும் வலுப்படைகிற மாதிரி, இன்னும் சொல்ல போனா நம்ம நாட்டு கல்வி முறை, நம்ம தமிழ்நாடு பாட புத்தகமே சிபிஎஸ்இ முறை அளவுக்கு கல்வி தகுதி உயர்ற அளவுக்கு உள்ள சூழ்நிலைகள்லாம் அரசாங்கம் இந்த காலகட்டத்துல ஏற்படுத்தி தரும் அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த ஜனவரி 15க்கு பின் நிறைய மாற்றங்கள் இருக்கும். படிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லையும் போக்குவரத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லையும் நிறைய மாற்றங்களை பார்க்க போறோம் அப்படிங்கிறத உறுதியா சொல்லலாம். இது பொதுவான உங்க ராசிக்கு 12 ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப வாங்க பார்ப்போம். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் உச்சமாகிறார். எப்ப? ஜனவரி 17க்கு பின். அப்படிங்கும்போது 17க்கு பின் நீங்க நினைக்கிறதுதான் ராஜ்யமே, சட்டமே, நீங்க சொல்றதுதான் விஷயமே. ராசி அதிபதி உச்சமாயிட்டாருங்க. அப்போ உடம்பு திடகாத்திரமா இருக்கும், எடுக்கிற முடிவுகள்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும், அப்ஜெக்ஷன் யாராலையும் சொல்ல முடியாது. 10க்கு சூரியனோட சேர்ந்திருப்பாரு. 9ஆம் இடத்தோட தொடர்பு கொள்வார் செவ்வாய். அப்ப தனவான் தர்மவான் இவருக்கு தெரியாத விஷயங்கள் ஏதேனும் உண்டா அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் நடக்கும். குரு நேரடியா பாக்குறதோட 9ஆம் இடத்தோட செவ்வாய் தொடர்பு கொள்ளும். நீச்ச வீடாவே இருந்தாலும் 9ஆம் இடத்தோட ராசியாதிபதி தொடர்பு கொள்றதுதான் முக்கியமான விஷயமே. குருவின் அன்பு தாராளமாக கிடைக்கும். குருவின் பார்வை நம்ம மேல விழுகிறதுக்கு ஈக்குவலான விஷயம் தான் 9ஆம் இடத்தை ராசியாதிபதி பாக்குறது. சோ அந்த ராசியாதிபதி 9ஆம் இடத்தை பாக்குறதுனால குருவர்கள் கிடைக்கும். நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கிறது எல்லாரும் காது கொடுத்து கேட்பாங்க. ஒரு சமூகத்தையே வழி நடத்திட்டு போற அளவுக்கு ஒரு தகுதி உள்ளவரா வந்துருவீங்க. இப்ப வேலை பார்க்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் 6ஆம் அதிபதி, அப்ப ராசி அதிபதியும் 6ஆம் அதிபதி ஒண்ணு, வேலை பார்க்குற இடத்துல நீங்க தான் நம்பர் 1 எம்ப்ளாயி அப்படின்னு பேர் வாங்குவீங்க. டீம் லீடர் ஆகலாம், கம்பெனிக்கே சிஇஓ ஆகலாம். ஏதாவது ஒரு பதவி உயர்வு நிச்சயம் உண்டு, ப்ரொமோஷன் உண்டு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா இதனால எனக்கு வருமானம் அதிகமா கிடைக்குமா அப்படிங்கிறத தயவு செஞ்சு கேட்காதீங்க. 2ஆம் இடத்துல குரு வக்ரமாயிருந்து 8ஆம் இடத்துல குரு வக்ரமாயிருந்து 2ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால எவ்வளவு பணம் வந்தாலும் செலவாகும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. வருமானம் எவ்வளவு இருந்தாலும் அது ஏதோ ஒரு ரூபத்துல செலவாகிக்கிட்டே இருக்கும். சோ அதுக்கு நான் ப்ரொமோஷன் அதிகமா வாய்ப்பு உண்டு, வருமானம் வந்தாலும் அது செலவுக்கு உண்டான நிகழ்வுனால இது சரிக்கு சமமா போயிடும் அப்படிங்கிற மாதிரி உள்ள கான்செப்ட்ல தான் இருக்கும். சோ இந்த மாசம் அப்படித்தான் இருக்குங்கிறத சொல்லலாம். சரிங்களா? நல்ல அட்வைஸ் பண்ணக்கூடியவரா மாறுவீங்க, எல்லாருக்கும் நல்ல லீடரா மாறுவீங்க, நல்ல வழிகாட்டியா இருப்பீங்க, குடும்பத்தையே நிர்வாகம் பண்ணக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்த கணவன் மனைவி பிரச்சனை சுமூகமா முடியும். நீங்க எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவீங்க. செவ்வாய் உச்சமாகுது, வீரராவீங்க, சூரராவீங்கன்னு நான் சொல்ல, எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு உங்களோட ஈகோ எல்லாமே விட்டு கொடுத்துருவீங்க. சூரியன் செவ்வாய் சேருது அப்படின்னா ஈகோ அதிகமாகுமே, இங்க ஈகோ அதிகமாகவே ஆகாது, எல்லாம் டவுன் ஆயிரும். நீங்க சொல்றதுதான். இப்ப விருச்சராசி பெண்களா இருந்தா கணவர் சொல்றதுதான் சரின்னு சொல்லி சரண்டர் ஆயிருவீங்க. விருச்சராசி ஆண்களா இருந்தா மனைவி சொல்றதுதான் சரி அப்படின்னு சரண்டர் ஆயிருவீங்க. சோ மொத்தத்துல ஃபுல் டோட்டல் சரண்டர் ஆக போற ராசிக்காரர்கள் யாருன்னா விருச்சக ராசிக்காரர்கள். செவ்வாய் உச்சமானா எப்படியா சரண்டர் ஆகும்? செவ்வாய் உச்சமானா தான் நீங்க சரண்டர் ஆவீங்க.
செவ்வாய் நீச்சமானா நீங்க சரண்டர் ஆக மாட்டீங்க. அடிச்சு வா நவத்தி பார்த்துடலாம் அப்படிம்பீங்க. காரணம் என்ன, நீச்சம் ஆகும் போது சந்திரன் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்துல இருப்பாங்க, அது ஃபுல் பவர்ல இருக்கும். இப்போ செவ்வாய் உச்சமா இருக்கும்போது சந்திரன் பலமாகி செவ்வாய் டம்மி ஆகிற கணக்கு மாதிரி தான் அது. அது வந்து உங்களுக்கு ஜோதிட ரீதியா வரும்போதுதான் புரியும் அது எப்படின்ட்டு. சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்புமே இல்லை, ஃபுல்லா நல்லா இருக்கு. நீங்க எதையும் துணிஞ்சு செய்யலாம். குறிப்பா தொழிலதிபர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் நல்லா இருக்கு. 6ஆம் அதிபதி செவ்வாய் உச்சமாகிறதும் 10ஆம் அதிபதி சூரியனோட இணைவதும் நல்ல ஒரு ஒரு தொழிலாளர்களுக்கும் முதலாளிக்கும் ஒரு நல்ல ஒற்றுமை கொடுத்து கம்பெனியை தூக்கி விடுற மாதிரியும், அதே மாதிரி நண்பர்களுக்கும் சேர்ந்து ஒரு தொழிலை உருவாக்குற மாதிரியும் எல்லாருமே ஒத்து வந்து, அதாவது அந்த பொருள் காரகத்துவ அமைப்புல வருமானம் கிடைக்குதோ இல்லையோ, அந்த வருமானத்தோட அந்த பேர் பிராண்ட் அப்படிங்கிறத உருவாக்குறதுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் இது. ஸோ பிராண்டா நீங்க உருவாகிறதுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறத சொல்லலாம். மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. காரணம் என்னன்னா, 4ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல குரு வக்ரமாயி 4ஆம் இடத்துல ராகுவை தொடர்பு கொள்றது நல்ல வழியில நீங்க பாஸ் ஆவீங்களாங்கிறது டவுட்டுங்கிற மாதிரி தான் உள்ள அமைப்பு. ஜனனகால ஜாதகம் இதுல ரொம்ப முக்கியம். ஏன்னா புதன் தசை நடக்கிறவங்களா இருந்தா நல்லா படிப்பீங்க, அதுவும் புதன் வக்ரமா இருந்தா படிக்க மாட்டீங்கன்னு சொல்லிடலாம். ஸோ அதெல்லாம் ஆய்வு பண்ணிட்டு எதா இருந்தாலும் சொல்லலாம். சரிங்களா? இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். விஷா நட்சத்திரக்காரர்கள், விஷா நட்சத்திரக்கார குழந்தைகள் தான் ரொம்ப கவனமா இருக்கணும் படிப்புல. ஏன்னா செவ்வாய் உச்சமாகிறதும் சூரியன் சேர்றதும் அந்த ஸ்போர்ட்ஸ்ல காட்டுற ஆர்வத்தை படிப்புல காட்ட மாட்டாங்க. ஸ்போர்ட்ஸ்லயும் அந்த வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் நல்ல ஆக்டிவா இருக்கிற விஷயங்கள்ல காட்டுற ஒரு கவனம் உட்கார்ந்து படிக்கிற ஒரு வேலையில இருக்காது. நிதானம் இருக்காது, பொறுமை இருக்காது, அவசர புத்தி அதிகமா இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா செவ்வாய்க்கும் புதனுக்கும் ஆகாது. அப்படிங்கும்போது மேக்ஸ் சுத்தமா வராது இந்த நேரத்துல. அத மைண்டே வேலை செய்யாது அப்படின்னு சொல்லலாம். உட்கார்ந்து படிக்கிற விஷயங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி பேச்சாளர்களாகவோ எழுத்தாளர்களாகவோ இருப்பவர்கள் ஆவேச பேச்சு பயன்படுத்துறத கொஞ்சம் கவனமா பயன்படுத்துங்க. காரணம் என்னன்னா, ஆவேச பேச்சு இந்த நேரத்துல உங்களுக்கு ஆப்பிடிக்கும். செவ்வாய் உச்சமா இருக்கும்போது நல்லா இல்லைங்க இருக்கணும். இந்த நேரத்துல உங்களுக்கு ஆவேச பேச்சு தான் ஆப்பிடிக்கும். ஸோ ஆவேச பேச்சை பயன்படுத்துவது நிதானமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி மீடியா துறையில இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா வேலை பாருங்க, இல்லாட்டி உங்க வேலை போற லெவலுக்கு சூழ்நிலை வரும். மற்றபடி சீருடை பணியாளர்களா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம். அதே மாதிரி இபி லைன்ல இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். எலக்ட்ரிக் கடை வச்சிருக்கவங்க, அந்த மின்சாரம் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். எந்த குறையும் இருக்காது. ப்ரொமோஷன் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் விஷா நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். அமைதியா இருந்து இறை வழிபாடு செய்யறவங்களுக்கும் அதே மாதிரி இறை நோக்கத்தோட போறவங்களுக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். காரணம் என்ன, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட லைன்ல இருக்கிற விஷா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்துல சரியில்லை. குறிப்பா திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு வரும்போது கொஞ்சம் பார்த்து நிதானமாக செயல்படுவது நல்லது. சரிங்களா? அடுத்தது அனுஷ நட்சத்திரக்காரர்கள். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். ஸோ நீங்க வந்து இதை 100% பிளஸ்ன்னு சொல்ல முடியாது, 100% மைனஸ்ன்னு சொல்ல முடியும், 50-15 கூட சொல்ல முடியாது. லிபரலா ஓடும். ஜனனகால ஜாதகம் இந்த நேரத்துல எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு தான் உங்களுக்கு பதிலே சொல்லணும். ஏன்னா செவ்வாய் உச்சம், முழுமையா உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை செய்வீங்க. ஜனனகால ஜாதகம் நல்லா இருந்தா இது அப்படியே ஒரேடியா தூக்கி உச்சத்துல வச்சிடும். ஜனனகால ஜாதகம் பாதிக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் உச்சத்துல வைக்காது, ஆனா அந்த கௌரவமான ஒரு வாழ்க்கையை, அந்தஸ்தான வாழ்க்கையை, ஒரு நிதானமான வாழ்க்கையை கொடுக்கும். சரிங்களா? அதே மாதிரி உங்களோட தாயாருடைய உடல்நிலை இந்த நேரத்துல கவனம். தாய் தந்தையரோட உடல்நிலை ரொம்ப கவனம். காரணம் என்னன்னா, 4ஆம் இடத்துல இருக்கிற ராகுவும் 9ஆம் இடத்தை செவ்வாய் தொடர்பு கொள்றதும் உங்க தந்தைக்கு பாதிப்பு. தந்தையோட சண்டை போடணும், அதுவும் சொத்துக்காண்டி சண்டை போடுவீங்க. சகோதரர்களுக்காக சண்டை போடுவீங்க. தந்தையிடம் சகோதரர்கள்கிட்ட இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னு ஒண்ணு சண்டை போடுவீங்க. இல்ல சொத்துக்காண்டி அப்பா கிட்டே எனக்குள்ள சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுவீங்க. குறிப்பா பத்திரம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால சண்டை சாதாரணமா நடக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நிதானமா பேசணும் அப்படிங்கிறத சொல்றேன். சரிங்களா? வேணா செவ்வாய் வந்து உச்சம் பெற்று 9ஆம் இடத்தை தொடர்பு கொண்டாவே அனுஷ நட்சத்திரக்காரர்கள் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள பிரச்சனை பண்ணிடுவாங்க. அதுவும் புதன் பாதிக்கப்பட்டுச்சுன்னா, புதன் வக்ரமாகும் காலகட்டத்தில் இதான் சாதாரணமா ரொம்ப சாதாரணமா நடக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்குங்க. தேவையில்லாம வாய் வார்த்தைகள் வாக்குவாதம் பண்ற விஷயங்கள்லாம் ஈடுபட வேண்டாம். ரொம்ப நிதானமா ஜென்யூனா நடந்துட்டா பிரச்சனை இல்லை, இல்லாட்டி மாட்டிக்குவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். தாயாராக இருக்கும் பட்சத்தில் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்
மூட்டு வலி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாம் பாதிக்கப்படுவாங்க. அப்படிங்கும்போது அவங்கள போய் பார்த்துக்குங்க. இல்லாட்டி உங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்கும் பட்சத்தில் நீங்க உங்க உடம்ப போய் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? தாயார் இருக்கிறவங்களுக்கு அந்த பாதிப்பு அவங்களுக்கு வரும், இல்லாட்டி உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். மற்றபடி வேற எதுவுமே பெரிய லெவல்ல பாதிக்காது, நார்மலா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது கேட்டை நட்சத்திரக்காரர்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் ராசியாதிபதி உச்சம், நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய புதன் பரிமாற் போய்கிட்டே இருப்பாரு. அதாவது அடுத்தது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருப்பாரு. சோ உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்களும் ஓரளவுக்கு 50-50 ரேஞ்சில தான் வரீங்க. அதாவது இது எப்படின்னா, கம்பெனில எல்லாரும் உங்களை தூக்கி வச்சு பேசுவாங்க, ஈவன் பாஸ் கூட உங்களை தூக்கி வச்சு பேசுவாங்க. ஆனா ப்ரொமோஷன் கிடைக்காது, சேலரி இன்கிரிமெண்ட் கிடைக்காது, ஆனா பேர் உண்டு. எதுவுமே நீங்க பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனா திடீர்னு உங்களை ஏதாவது ஒரு என்னைக்கோ எப்பயோ பண்ண விஷயத்துக்காண்டி இப்ப கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணும். அதாவது ஒரு நல்ல அபிப்பிராயம் உங்க மேல கிரியேட் ஆகும். அது மட்டும்தான் இருக்குமே ஒழிய மத்த எதுவும் ஃபர்தரா ப்ராசஸ் ஆகாது. ஸோ அதை பார்த்துக்கங்க. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு எதிராக திரும்புவாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு எதிராக திரும்புவாங்க. ஸோ அதெல்லாம் யாரு, எப்படி திரும்ப போறாங்க, எப்படி நம்ம சமாளிக்கணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. நீங்க அப்படி செய்யற ஆளும் கிடையாது. இருந்தாலும் நான் தகவலை சொல்லிடுறேன். சரிங்களா? திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு வரும் பட்சத்தில் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவியிடையே வாக்குவாதம் வந்தால் 3வது மனிதர்களை தலையிட வேண்டாம். குறிப்பா தாய் தந்தையர் உங்கள் திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஈடுபடாம இருப்பது உங்களுக்கு நல்லது. சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்புமே இல்லை. குழந்தைகள் விஷயத்துல ஒரு நல்ல பேர் கிடைக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் நீங்க எதிர்பார்த்த விஷயம் உங்களுக்கு தேடி வரும். பூர்வீக சொத்துல இந்த மாதிரி நம்ம நல்லதா நமக்கு பாசிட்டிவா ரெஸ்பான்ஸ் வரணும் அப்படின்னு நீங்க ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருப்பீங்க. அந்த எதிர்பார்ப்பு உங்களை தேடி வரும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.